ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், பீஸ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கப் சம்ப் வந்து ஒரு கஸ்டமருக்காக செஞ்சுருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஆன்லைன் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் இருக்கக்கூடிய கஸ்டமர் நமக்கு. ஸோ இவர் ஒரு 2 மந்த்தாக வந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து பக்காவாக எனக்கு செஞ்சு கொடுங்க, ஸோ நான் வேறு எதுவுமே சொல்ல, ஃபினிஷிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் செஞ்சு கொடுக்குறத பார்த்து நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எப்பயுமே வந்து பெர்ஃபெக்ஷனில் வந்து எப்பயுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த டேங்குக்குமே வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இது வந்து 8mm ஜெயின் கோபின் கிளியர் கிளாஸில் வந்து நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு இந்த டேங்கோட டைமென்ஷன் சொல்லிடுறேன். 2 feet லென்த்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 feet, வித்து பார்த்தீங்கன்னா 1.5 feet. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சம்பாக வந்து கன்வெர்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 inch பேக்கில் பார்த்தீங்கன்னா 5 inchக்கு 24 inches பார்த்தீங்கன்னா வந்து பேக்கில் ஃபுல்லாக எடுத்திருக்கோம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அதிகப்படியாக கிடைக்கும். ஸோ இந்த கஸ்டமர்கிட்ட நான் வந்து முன்னாடியே கேட்டுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன ஃபிஷ் வந்து வளர்க்க போகிறீங்கன்னு. டெட்ரா ஃபிஷ்ஷு, அப்புறம் சின்னதாக இருக்கக்கூடிய நியான் டெட்ரா, இந்த மாதிரி டெட்ரா வெரைட்டிஸ் வந்து போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஃப்ரீ மெயின்டெனன்ஸாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த கஸ்டமர் வந்து கோல்டு ஃபிஷ்ஷஸ் வந்து வளர்க்குற மாதிரி இருந்திருந்தா நான் வந்து பேக்கப் சம்பில் வந்து இன்னும் வந்து இன்ச்சஸ் வந்து கம்மி பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஆனால் வந்து 5 inches கீழே வந்து செஞ்சீங்கன்னா சிலிக்கன் வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது, கையுமே சரியாக போதாது. ஸோ நான் வந்து 5 inches கீழே வந்து சம்ப் வந்து இன்னும் பேக்கப் சம்பளையும் சரி, சைடு சம்பளையும் சரி நான் வந்து செஞ்சதில்லை. சரிங்களா? ஸோ நம்ம வந்து நிறையா சம்ப் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? என் கடையிலுமே பார்த்தீங்கன்னா சைடு இன்டர்னல் சம்ப் வந்து இருக்குது. இது வந்து அப்படியே பேக்கப் சம்ப். சரிங்களா? சைடுனா பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒதுக்குற மாதிரி வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து இதில் வந்து அக்ரலிக் ஷீட் வந்து நான் போடல. சரிங்களா? அக்ரலிக் ஷீட்டு வந்து நான் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் பார்த்தேன். பண்டிகையில் பார்த்தீங்கன்னா 1 week வந்து லீவ் விட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் வேலை ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 5mm கிளாஸஸில் வந்து ஹோல் போட்டு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8mm வந்து 12 ஹோல் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ ஹோல் வந்து தேவைப்படாது. ஸோ வந்து ஒரு 4 ஹோல் இருந்தாலே போதுமானது தான். ஸோ ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 20 watts தான் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பெரிய பெரிய டேங்குக்கு வந்து கொடுக்குற மாதிரி ஃப்ளோலாம் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து பேக்கப் சம்ப் வந்து அளவாக இருக்கும். சரிங்களா? அதில் நீங்கள் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மோட்டர் ட்ரைன் ஆகும். இங்கே வந்து தண்ணி உங்களுக்கு வந்துடும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நார்மல் சம்பை விட வந்து இதில் வந்து ஃப்ளோ வந்து கம்மியாக தான் கொடுக்குற மாதிரி வந்து வரும். பேக்கில் பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டிஷன் வந்து ஒதுக்கியிருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மோட்டர் கம்பார்ட்மெண்ட். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா 4 கம்பார்ட்மெண்ட் வந்து ஒதுக்கியிருக்கோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட். இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து மீடியா 1, மீடியா 2, மோட்டர் செக்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 6 inch விட்டுருக்கேன். இது 5.5 inches, இது வந்து 5.5 inches, இது பார்த்தீங்கன்னா 6 inches வந்து விட்டுருக்கேன். எப்பயுமே மோட்டருக்கும் ஸ்பாஞ்சுக்கும் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து அதிகப்படியாக கொடுக்கணும். ஏன்னா வந்து ஃபில்டர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் செக்ஷன் தான். ஸோ தண்ணி லோடு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எப்பயும் போல் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மோட்டர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுக்குறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கும். இல்லை நீங்கள் வந்து மீடியாஸ் வந்து நான் அதிகமாக லோட் பண்ணுவோம், அதுக்காக வந்து நான் வந்து மோட்டர் கம்பார்ட்மெண்ட் கம்மியாக கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக மோட்டர் ட்ரைன் ஆகும். இல்லைன்னா நீங்கள் வந்து 7 watts, 9 watts, 12 watts இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃப்ளோ கொடுக்க முடியும். ஸோ இந்த டேங்க் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃப்ளோ கொடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா 35 watts வரைக்குமே ஃப்ளோ வந்து தாராளமாக கொடுக்கலாம். சரிங்களா? அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மோட்டர் ட்ரைன் ஆகாது, ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட்டும் நிரம்பி வரா மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சுருக்கோம். நம்ம வந்து இது பார்த்தா ப்ரொஃபஷனல் மெத்தட் மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு DIY மெத்தட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதனால் வந்து ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அடைச்சி, மோட்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆகாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பீடிங் ஸ்டிக்கர் வந்து எப்பயுமே வந்து ஒட்டி தரது வந்து நான் வந்து காமனாக வந்து எல்லாருக்குமே பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு நார்மல் கிளாஸ் தான் யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, ஆனால் இது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடும். சம்ப் வந்து தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்லேயே வந்து கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? இல்லை இது வந்து ஒயிட்டு போனாலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட்டு வந்து நம்ம அகல் ஷீட் வந்து போகிற மாதிரி இருக்கலாம். இல்லை கிளாஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அது வந்து தப்பு இல்லை. சரிங்களா? ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் வந்து என்னவோ அதை தான் வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம். சரிங்களா? இவர் வந்து எனக்கு வரக்கூடிய பர்சன்ஸில் 90% பார்த்தீங்கன்னா என்னுடைய பொறுப்பிலே விட்டுருவாங்க. ஸோ வந்து பக்காவாக பண்ணி கொடுங்க அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டையுமே வந்து கஸ்டமருக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். கிளாஸ் எடுத்தோம்னா கிளாஸ்க்கு ஒரு ஃபோட்டோ போட்டு அப்டேட் பண்ணிடுவோம். டேங்க் ஒட்டினதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ, பார்ட்டிஷன் ஒட்டினதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ,
ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ, அப்புறம் இந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறோம்ல, அக்சசரிஸ் திங்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நம்மளை வந்து பிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி இருக்கும். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நம்ம டேங்க் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது, ஓகே இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது, அப்போ நாளைக்கு கைக்கு வந்துடும், நாளைக்கு கைக்கு வந்துடும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. சரிங்களா, அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பி தான். ஸோ நான் அப்படி சென்ட் பண்ணுறதுனால வந்து எனக்கு என்ன ஒரு ஹாப்பின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே. ஏன்னா ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து சொல்கிறதா இருந்தால் கூட, இல்லைங்க பிரதர் எனக்கு இப்படி வேணாம் கொஞ்சம் மாற்றி செய்யுங்கன்னா கூட அந்த டைமில் நம்ம வந்து மாற்றி செய்யலாம். அதுக்காக தான் அந்த அப்டேட் பண்ணுறது இல்லை. ஸோ சில இடத்துல ஆர்டர் பண்ணுறதுலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் வந்து ஹாபியில் இருக்கும்போது ஆர்டர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து வேலையை முடிச்சு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் அந்த மாதிரி வந்து பண்ணுறதே இல்லை. ஒரு அக்சசரிஸ் வாங்கினா கூட அந்த அக்சசரிஸ் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லார் காப்பி ஒரு ஃபோட்டோ, அடுத்த நாள் ட்ராக்கிங் ஒரு ஃபோட்டோ. சரிங்களா, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக என்னால் முடிஞ்ச வரைக்குமே எனக்கு டைம் இருக்கிற வரைக்குமே ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு 1.5 feet வந்து ஷிப்பிங் பண்ண போகிறேன். சரிங்களா, ஷிப்பிங் பண்ணுறது எப்பயுமே வந்து கிளாஸை பொறுத்த வரைக்குமே வந்து நான் சேஃப்டி தான். ஸோ இது வந்து என்னுடைய பேக்கிங் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் வந்து இதை ஃபஸ்ட் டைம் வந்து அனுப்ப போகிறேன். ஸோ இது வந்து எந்தளவுக்கு வந்து ப்ராப்பராக போகும் அப்படிங்கிறது கூட தெரில. ஸோ முடிஞ்ச வரைக்குமே 99% ப்ராப்பராக போயிடும். சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஐட்டம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலில் டபுள் ஸ்டிப்பில் வந்து லைட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நார்மல் லைட் போட்டாலே போதும். இருந்தாலுமே கஸ்டமர் வந்து பாட்டமில் வந்து சேண்ட் ஆட் பண்ணுறாரு, ஒயிட் சேண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாரு, 10 kgs கிட்ட ஆட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒயிட் சேண்டு இந்த RGBயோட டபுள் ஸ்டிப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலில் C60 மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்து ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து இப்போ வந்து வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஹீட்டர் பார்த்தீங்கன்னா 150 வாட்டில் வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறமே சம்புக்கு தேவையான பயோமீடியஸ் வந்து செராமிக் ஒயிட் 1 kg, ரெட் 1 kg, அண்ட் பார்த்தீங்கன்னா நேனோ செராமிக் பால் 1 kg, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாவா ராக் 1 kg, அப்புறம் நெனட்டோல் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த நெனட்டோல் பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நான் வந்து 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். சரிங்களா, ஸோ இது வந்து இதில் இருக்கக்கூடிய பயோமீடியஸ். சரிங்களா,
ஸ்பாஞ்சஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன ஒரு கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்சு ஒயிட் ஸ்பாஞ்சுமே போதுமானது. இதிலே ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சரிங்களா. இது வந்து இந்த டேங்குக்கு உண்டான ஐட்டம்ஸ். ஸோ கஸ்டமரோட நீடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபிஷ் நெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பம்பு சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டேங்குக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ். இந்த டேங்கோட அவுட்புட் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டேங்க் வந்து பிடிக்குதான்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ கிளாஸ் ஐட்டம் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேங்க்ஸ் வந்து ஷிப்பிங் பண்ணுறது ரொம்ப சிரமம் சரிங்களா. ஷிப்பிங் பண்ணலாம், பெரிய பெரிய டேங்குமே ஷிப் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்மளும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு உண்டான பேக்கிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும் சரிங்களா. இது நிறைய பேர் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் கொடுத்து விடு, பஸ்ஸில் கொடுத்து விடுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து சேஃப்டி கிடையாது சரிங்களா. ஏன்னா வந்து பிரேக் ஆகாத வரைக்குமே பிரச்சனை இல்லை, பிரேக் ஆச்சுன்னா ரொம்ப தொந்தரவு தான். ஏன்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நடுவில் வந்து யாருமே எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் வந்து கொரியர் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அவங்க செக்யூர்டாக பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து எல்லா ஹப்லேயுமே எல்லா கொரியர் சர்வீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கேமரா இருக்கிறதுனால யாருமே தொப்புன்னு சொல்லிட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் கொரியருக்கு நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய டேங்க்ஸ் ஃபிஷஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் அனுப்பிட்டு இருக்கிறோம். ஸோ ஓரளவுக்கு ஏன்னா நம்ம அனுப்பின டேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஃப்டியாக தான் போய் சேர்ந்துருக்கு. இதுவுமே ப்ராப்பராக வந்து சேஃப்டியாக தான் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கிங் போட்டு வந்து அனுப்புனா தான் வந்து இன்னும் சேஃப்டியாக போகும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பேக்கிங் போட்டு நம்ம வந்து அனுப்ப போகிறோம். ஸோ ராஜபாளையத்திலிருந்து எனக்காக ஆர்டர் கொடுத்த இந்த கஸ்டமருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து எப்பயுமே வந்து சேலம் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா வந்து 100ல் 10% தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேலம் ஆர்டர்ஸ் வந்து வரும். மீதி 90% பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியூர் ஆர்டர்ஸ் தான் சரிங்களா. ஸோ வெளியூர்லேருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் பைசா பே பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு உண்டான ஒர்த்தபுளான ப்ராடக்ட்டு எந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணாலும் அதுக்கு உண்டான ப்ராப்பரான கைடன்ஸும் ப்ராப்பரான உங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்டுமே வந்து எப்பயுமே வந்து சேரும். குவாலிட்டியில் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பயப்பட வேணாம், எல்லாமே வந்து ப்ராப்பராக குவாலிட்டியான ப்ராடக்டாக வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும். டேங்க் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே பெரிய பெரிய டேங்க் நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நான் வந்து காரில் வந்து எடுத்துக்குவேன், அல்லது வந்து எந்த டிரான்ஸ்போர்ட் வண்டி இருக்குது நான் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னா கூட பெரிய பெரிய டேங்குமே நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த டேங்க் ஆர்டர் கொடுத்தாலுமே பக்கா ஃபினிஷிங்கில் ப்ராப்பராக டைமிங்கில் வந்து உங்கள் கைக்கு வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த டேங்குமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து டைமிங்கில் ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஷிப்மெண்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி ஷிப்மெண்ட் ஆகி நாளைக்கு உங்கள் கைக்கு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய ஆர்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ப்ராடக்ட் வந்து தேவைப்பட்டால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். கமெண்ட் செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். தாராளமாக தேவைப்படக்கூடிய பர்சன் கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.